पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திருப்பெயர்களில் 678வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் சொர்க்க மார்க்க நிரர்களன். கொஞ்சம் நீளமாக தான் இருக்கு. சிம்பிளாக இருந்ததுல சமீபகன் தூரகாமி அதை விட்டார்னா அது ஒரு பெரிய நீண்ட நாமம் சொல்றார். ஒரு நீண்ட தாழ்பால் போடுறார், இல்லை நீண்ட தாழ்பாலை எடுக்கிறார். அதாவது சொர்க்கம் என்பது வைகுண்டம், எட்டர்னல் சொர்க்கம். அந்த வைகுண்டம் போகணும் அப்படின்னா அதுக்கு வழிதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கணும், சாப்பிடக்கூடாது. உபவாசம் இருக்க முடியலைன்னாலும் அரிசி சோறு சாப்பிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, பிறன் மனைவியோடு நாட்டம் கொள்ளக்கூடாது. இப்படி டிசிப்ளினோடு இருக்கணும், பகவானை வழிபடணும். இதெல்லாம் சொர்க்க மார்க்கத்துக்கு தாழ்பால் இல்லாமல் செய்யக்கூடாது. இப்படி ஒருத்தர் இருந்து வாழ்க்கையில் பகவானே பேரன்போடு தியானம் செய்தாராகில் அவர் தன்னுடைய பாபங்களை கழிப்பார். அப்படி பாபங்கள் கழிந்து 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 0 பாபம் வரும் பொழுது எம்பெருமான் அவனை வைகுண்டம் அழைத்து செல்வார். அப்போ இதுக்கு இவ்வளோ டிசிப்ளின்டாக எல்லாம் செய்யணும், கர்ம யோகம் செய்யணும், ஞான யோகம் செய்யணும். இதை அர்ஜுனனுக்கு பகவான் எடுத்து சொன்னான். அதான் பகவத்கீதை. பகவத்கீதை 18 அத்தியாயம் இல்லையா? அந்த 18 அத்தியாயம் உள்ள பகவத்கீதையில் முதல் 6 அத்தியாயத்தில் கர்மயோகத்தை எம்பெருமான் விளக்கமாக சொல்லி கூடவே ஞான யோகத்தையும் சொன்னான். அதில் முதல் 6 அத்தியாயம் கர்மயோகம் ஞான யோகம் என்ற இவைகளை பற்றி விரிவாக சொல்ற. இதற்கப்புறம் சொன்னான், இந்த ஞான யோகம் கர்மயோகம் நன்னா உனக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, கைவர பெற்றால் உனக்கு எம்பெருமானை நேரே பார்ப்பது போன்ற நிலை வந்து அவனை நேரே பார்ப்பது தியானம் பண்ணி கொண்டு அங்கேயே ஃபோக்கஸ்டாக இறுதி மூச்சு வரைக்கும் இருந்தாயானால் அர்ஜுனா உனக்கு மோட்சம், சொர்க்கம். ஆக சொர்க்க மார்க்கத்துக்கு தாழ்பாலாக இருப்பது என்ன? இந்த லோகத்தின் நினைவுகள். இதை நாம் விட முடியுமா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்னு பாடினு தான் நம்ம தவிக்க முடியும். ஆகையினால
இது ரொம்ப கஷ்டமான வழி. வைகுண்டம் போவதற்கு வழியாக கிருஷ்ணன் சொன்னதை அர்ஜுனன் காது கொடுத்து கேட்டான். அப்படியே தொங்கி போயிட்டான். ஏண்டான்னார், ரொம்ப கவலையா இருக்கேடா, என்ன ஒய்யாரி ஒரீட், ஒரீடாகம் எப்படி இருக்கு அப்படி கிருஷ்ணா, முடிஞ்ச காரியத்தை சொல்ல மாட்டேங்கிறது. நீ என்ன சொல்ற, நீ ஞான கர்மயோகம் பண்ணு, ஞான யோகம் பண்ணிடு, அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணையானால் நான் உனக்கு சொர்க்க மார்க்கத்துக்கு எந்த தாழ்பாடும் இல்லாமல் திறந்து வச்சுக்கிற கதவையை காட்டிவிடுவேன், வைகுண்டமே கொடுத்துருவேன். அது நீ பெரிய ஆளாக இருக்கே, இந்த மலையை தூக்கி என் தள்ள வச்சா தூக்கின்னு போகிறேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னால் அது செய்ய இயலாதே, அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனை போட்டுட்டே என்று அர்ஜுனன் துவண்டு போனான். ஒரீடாயிட்டான். அவன் முகத்திலெல்லாம் கவலை ரிட்டு. அப்படி இருக்கிற அர்ஜுனனை பார்த்தான் பகவான். பார்த்து சொன்னான், அர்ஜுனா கவலைப்படாது, எல்லாம் நான் சொன்ன கர்மயோக ஞான யோகங்களை எல்லாம் கைவிட்டு பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க முடியாம தவிக்கிற நீ, இதெல்லாம் என்னால் இயலாது, நீயே இந்த உபாயங்களாக இருந்து என்னை காத்தருள், என்னை காலை பிடிச்சிக்கோ, உடனே நான் உனக்கு விடுதலை கொடுத்தேன். என்னால் முடியாதுன்னு ரியலைஸ் பண்ணி என் காலை பற்றினவாறே, பொறுப்பு உனக்கு என்னிடம் பொறுப்பை கொடுத்தவாறே, உன்னிடமிருந்து பொறுப்பை நீ நீக்கியவாறே நான் உனக்கு மோட்சம் கொடுத்துருவேன். நான் மோட்சம் எதிரே நீ கவலைப்படாது என்று சொல்லிட்டேன். எப்படி இதுதான் கீதை. சரி, ரொம்ப நல்லா இருக்கு. பகவான் இதை நமக்கு செய்வானான்னு கேட்டால், அர்ஜுனனே தயங்கின போது பகவான் சொன்னான், இந்த பாரு அர்ஜுனா, இந்த உலகம் முழுக்க என்னுடைய உடம்புங்கிறோம். பகவானுடைய உடம்பு உலகம் முழுக்க அப்படின்னா எதுக்கு சாமி கோயிலில் போய் கும்பிடணும்? இதுவும் பகவானுடைய உடம்பு தான், இதையும் கும்பிடலாம். இதுவும் பகவானுடைய உடம்பு தான், இதையும் கும்பிடலாம். இந்த லேப்டாப்பும் பகவானுடைய உடம்பு தானே, கும்பிடலாம், அவசியம் கும்பிடலாம். ஆனால் அதுக்குள்ள பகவான் இருக்காங்கிற உணர்வோடு நீங்கள் மரியாதையோடு இருக்கலாம். ஆனால் வழிபடுவதற்கு என்று சில விதமான முறைகள் சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதுபடிதான் முறைப்படும். அந்த முறைப்படி வழிபாடு செய்யணும். இப்போ அந்த முறைப்படி வழிபாடு செய்து நம்ம பாபங்களை போக்கடி கொண்டு வைகுண்டம் போகணும்னு சொன்னா, அந்த முறை எதையுமே நம்மளால செய்ய முடியலையே. அந்த முறைகளெல்லாம் நம்மை விட்டு கொடுத்து, அப்போ உனக்கு நமக்கு ஒத்து வராது விட்டு போயிடுது. அந்த முறைகளால் கைவிடப்பட்டவனா நாம் இருக்கோம். நாம் அந்த முறையில் விடலை. ஆனால் அந்த முறைகள் நீ என்ன ஃபாலோ பண்ண முடியாது, நம்மளை டாட்டா காமிச்சு போயிடுது. அப்போ அந்த முறைகளை விட்டு தவிக்கிற உனக்கு ஒரே ஹோப்பு நான் தரேன், என்னை பற்றிக்கொள். அந்த முறைகளாக நீ இரு கிருஷ்ணா. அந்த முறைகளை நான் அனுஷ்டித்தால் நீ எனக்கு அனுகிரகம் பண்ண, நீ தானே பண்ணணும். புக்கில் எழுதிடு அனுஷ்டித்தான் அப்படின்னு எழுதி, ஆப்சண்ட்டை ப்ரெசண்ட் போட்டு. அப்போ என்ன ஆகிடுது, எல்லா முறைகளும் வந்தவன் ஆகிடுவேன். அப்புறம் எனக்கு மோட்சம் நீ கொடுக்க வேண்டியது எளிதாயிடும் அப்படின்ற மாதிரி பகவான் பார்த்து சொல்கிறான். அந்த முறைகளெல்லாம் விட்டுட்டு இருக்கிற நீ, என்னை பெறுவதற்கு உரிய தர்மங்கள் உபாயங்கள் அனைத்தையும் விட்டு விட்டு இருக்கிற நீ, அந்த உபாயங்களை ஸ்தானத்தில் என்னை வைத்து விட்டு என்னிடம் சரணம் புகுந்தாயானால் நான் உனக்கு, நீ சொர்க்கத்துக்கு மோட்சத்திற்கு தடங்களாக இருக்கக்கூடிய எல்லா தாழ்பாள்களையும் அகற்றி விடுவேன். நீ அஞ்ச வேண்டாம், சோகிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னான். இதுதான் கீதையில் உள்ள ஃபைனல் வெர்டிக்ட், சரம ஸ்லோகம். இப்போ நான் உங்களுக்கு கீதை முழுக்க சுருக்க சொல்லிட்டேன். ஒரு 18 அத்தியாயம் 700 ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இலவச இணைப்பாக கீதையும் கிடச்சிது. ஏன்னா எஸ்விபிசி சேனல் மேனேஜ்மெண்ட் பாருங்கள், அவங்க உங்கள் அனைவருக்கும் ஒரே நிமிடத்தில் கீதை முழுக்க சொல்லிட்டாங்க கிளாஸ். சரி போகட்டும். இப்பேற்பட்ட எம்பெருமான் கீதையினுடைய அந்த சரம ஸ்லோகத்தில் என்ன சொன்னா, அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பக்தி யோகம் செய்வதற்கு தடங்களாக உனக்கு வரக்கூடிய அனைத்து தீவினைகளையும் அழித்து விடுகிறேன், அவைகளிலிருந்து உனக்கு விடுதலை வாங்கி தரேன், மாசுசகா நீ கவலைப்பட வேண்டாம் அப்படித்தான சொன்னான். ஆகையினால் இப்படி சொர்க்க மார்க்கத்துக்கு
தாழ்பாளாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் உடைச்சி அருள் செய்கிறதுனால சொர்க்க மார்க்கத்துக்கு தாழ்பாளே இல்லாத ஃப்ரீ என்ட்ரியாக பண்ணிட்டான் பகவான். அதனால பகவானுக்கு சொர்க்க மார்க்க நிரர்களகா என்பதாக திருநாமம். இதுவரை நான் சொன்ன இந்த திருநாமத்திற்கு விளக்கமான ஸ்லோகத்தை கேளுங்கள். ஸ்வர்க மார்க்க நிரர்கள நாமாசு வெங்கடேஸ்வரஹா அகம் துவா சர்வபாபேபியஹ மோக்ஷயிஷ்யாமி வாக்கியதா. இப்படி எம்பெருமான் நமக்கு அருள் செய்வதை இந்த ஸ்லோகம் பின்னணி ஸ்லோகம் உணர்த்துகிறது. இதை இன்னொரு ஆங்கிளில் பார்த்து இதே விஷயத்தை உங்கள் நெஞ்சில் படும்படியாக தமிழ் பாசுரத்தோடு சொல்கிறேன் கேளுங்கள். தமிழ் பாசுரம் இப்படி: அனைத்தான ஆறும் அறமும் விட்டிட்ட நிலையில் இருக்கும் நீ எனச் சரணம் அடைவாய், துயரம் வேண்டா என்று சொர்க்கலோக மார்க்க தாழ்பாள் அகற்றும் அம்மான் தானே காணாய் சொர்க்க மார்க்க நிரர்களனாமே. என்ன சுவாமி ஒன்றும் பிடிபடலையேன்னா, ரொம்ப சிம்பிள். ஆறுன்னு ஒன்று இருக்குது, பேருன்னு ஒன்று இருக்குது தமிழில். தெரியுமா? ஆறுன்னா ரிவர், தெரியுமா? ஆறுன்னா சிக்ஸர், ரெண்டும் இல்லை. ஆறு ரூட்டுக்கு பேர், வழிக்கு பெயர். இதில் வழிக்கு பெயர் ஆறு என்று. ஆக என்னை அடைவதற்கு வழியும் நானே, அடையப்பட வேண்டிய பேரும் நானே. அதனால் எந்த ஆறையும் நீ ஃபாலோ பண்ணாமல் அந்த ஆறுகளெல்லாம் கைவிட்டுட்டு தோன்ற வழிகள்லாம். ஆனால் நான் கைவிடாத ஆறாக இருக்கிறேன். ஆக அறத்தையும் அதனுடைய பலனையும் விட்டுட்டு நிலையில் இருக்கக்கூடிய அர்ஜுனா, நீ என்னை சரணம் அடைவாய், நான் உன்னை எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன், துயரம் வேண்டா என்று சொர்க்கலோக மார்க்க தாழ்பாள் அகற்றும் அம்மான் எம்பெருமான். இப்போ அவன்தானே சொர்க்கலோகத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடிய கதவை திறந்து வைக்கிற தாழ்பாளாக இருக்கிறதுனால அவனை நாம் சொர்க்க மார்க்க நிரர்களன் என்று வழிபடுகிறோம். எங்கே இருவனும் கலந்து ஜெபியுங்கள். சொர்க்க மார்க்க நிரர்களாய நமஹா. தமிழ் பாட்டு வாசிக்கிறேன். அனைத்தான ஆறும் அறமும் விட்டிட்ட நிலையில் இருக்கும் நீ என்னை சரணம் அடைவாய், துயரம் வேண்டா என்று சொர்க்கலோக மார்க்க தாழ்பாள் அகற்றும் அம்மான் தானே காணாய் சொர்க்க மார்க்க நிரர்களனாமே. சொர்க்க மார்க்க நிரர்களாய நமஹா. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.